ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பாசிப்பருப்பு லட்டு தாங்க பார்க்க போறோம். பாசிப்பருப்புல அதிகமான புரோட்டீன் ஃபைபர்லாம் இருக்குங்க. வெள்ளை சக்கரை யூஸ் பண்ணாம ரொம்பவே டேஸ்டா இந்த பாசிப்பருப்பு லட்டை எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாங்க. லட்டு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த கப்ல ஒரு கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ராசஸ் மட்டும் கொஞ்சம் குயிக்கா செய்யணும். பாசிப்பருப்பு ஊறிடக்கூடாது. நமக்கு வாஷ் பண்ணி மட்டும் டக்குன்னு எடுக்கணும். இப்ப பாருங்க, பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்ப பாசிப்பருப்பை ட்ரை பண்றதுக்காக இந்த மாதிரி ஜல்லடையில அப்படியே சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ராவா தண்ணி இருந்துச்சுன்னா நமக்கு வடிஞ்சு வந்துடும். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா வெயில்ல நீங்க ஒரு பிளேட்ல இந்த மாதிரி நல்லா பரப்பி போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் வெயில்ல வச்சு கூட நீங்க எடுத்துக்கலாங்க. இப்ப பாசிப்பருப்புல இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகி வரட்டும் இருக்கட்டும். இப்ப மிக்ஸி ஜார்ல எந்த கப்ல பாசிப்பருப்பு அளந்தமோ அதே கப்ல அரை கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கலாங்க. நம்ம இன்னைக்கு சக்கரை சேர்க்காம செய்யறதுனால நான் வெல்லம் சேர்த்திருக்கேன். நீங்க நாட்டு சக்கரையிலயும் செய்யலாங்க. 2 ஏலக்காய் வாசத்துக்காக சேர்த்துக்கலாம். நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, வெள்ளத்தை இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம வடிய விட்டு இருந்த பாசி பருப்பும் பாருங்க நல்லா ட்ரை ஆயிடுச்சு தண்ணி இல்லாம. இப்ப நம்ம வடிய வச்ச பாசி பருப்பை பேனுக்கு மாத்திக்கலாம். ட்ரையாவே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். கொஞ்சம் கூட பாசி பருப்புல தண்ணி இல்லாத மாதிரி நல்லா வறுத்துக்கலாங்க. மீடியம் டு ஹை ஃபிளேம்ல வச்சு நல்லா வறுத்து விடுங்க. பாசி பருப்போட நிறம் எல்லாம் மாறிட்டு நமக்கு அப்படியே நல்லா ட்ரையா ரோஸ்ட் ஆகி வரணும். பாருங்க, மீடியம் ஃபிளேம்லயே வச்சிருந்தேன். நல்லா வறுத்துட்டே இருக்க அந்த தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆகி பாசிப்பருப்பு நல்லா ட்ரையா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா பாசிப்பருப்பை வறுத்து எடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம லட்டை செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சாலும் கெட்டு போகாம பூசம் பிடிக்காம இருக்கும். இந்த அளவு வறுத்ததுக்கு அப்புறம் இதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாங்க. நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி அரைச்சிட்டேன். இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பாசிப்பருப்பை ஜல்லடைக்கு மாத்தி நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். நிறைய குருணை இருக்கும், அதனால சலிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம லட்டு செஞ்சோம்னா தான் சாப்பிட சாஃப்டா இருக்கும். இப்ப பாருங்க, பாசிப்பருப்பு இந்த மாதிரி நான் சலிச்சு எடுத்துட்டேன். எவ்வளவு குருணை இருக்கு பாருங்க. இது அப்படியே நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாத்தி மறுபடியும் அரைச்சிட்டு இதே மாதிரி மறுபடியும் சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த ப்ராசஸ் நான் செஞ்சுட்டேன். மறுபடியும் நான் இந்த மாதிரி பாசிப்பருப்பை சலிச்சு எடுத்து மொத்தமா எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, இப்ப பாசிப்பருப்பு மாவு ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்ப அதே பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளரி விதை சேர்த்துக்கலாங்க. நீங்க வேணும்னா பாதாம் முந்திரி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வெள்ளரி விதை மட்டும் சேர்த்திருக்கேன். இதையும் நல்லா ட்ரையா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்ப வெள்ளரி விதையையும் நல்லா ட்ரையாவே ரோஸ்ட் பண்ணிட்டேன். பாருங்க, இதை அப்படியே தனியா வெளியே எடுத்துடலாம். இப்ப அதே பேன்ல 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பாசிப்பருப்பு மாவு சேர்த்துக்கலாம். மீடியம் டு லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா வறுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி பாசிப்பருப்பை வறுத்து தான் அரைச்சிருக்கோம். அதனால மீடியம் டு லோ ஃபிளேம்ல வச்சு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. இப்ப நமக்கு அந்த நெய்யோட பாசிப்பருப்பு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். பாருங்க, இப்ப நல்லா இந்த மாதிரி வறுத்துட்டேன். இந்த அளவு கலந்து விட்டதுக்கு அப்புறம் இதோட நம்ம அரைச்சு வச்சிருக்கிற வெள்ளத்தை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுத்தமான வெள்ளமா சேர்க்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்ப இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பாசிப்பருப்பும் வெள்ளத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. நெய் உங்க விருப்பம் போல நீங்க சேர்த்துக்கலாம். நான் லட்டு பிடிக்கிறதுக்கான அளவு மட்டும் நெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். நீங்க எக்ஸ்ட்ரா நெய் சேர்த்து செஞ்சீங்கனாலும் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. பாருங்க, நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்ப இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப இதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாத்தி ஒரு வாட்டி கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி செய்யறனால நமக்கு லட்டு இன்னுமே சாப்பிடறதுக்கு சாஃப்டாவும் டேஸ்டாவும் இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். நம்ம லட்டு மாவை அதே பாத்திரத்துல ஆட் பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நீங்க லட்டு பிடிக்கிற அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப உங்களுக்கு மாவு ட்ரையா இருக்கிற மாதிரி இருந்தா நெய் எக்ஸ்ட்ராவா சேர்த்து நீங்க லட்டு பிடிச்சுக்கோங்க. இதோடவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற வெள்ளரி விதை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம மொத்தமா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன். இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப லட்டு பிடிக்க ஆரம்பிச்சுக்கலாம். கை வச்சு நல்லா அழுத்தி இந்த மாதிரி லட்டு பிடிச்சுக்கலாம். நீங்க உங்களுக்கு தேவையான ஷேப்புக்கு பிடிச்சுக்கலாம். மீடியமான சைஸ்க்கு லட்டு பிடிச்சுக்கிறேன். பாருங்க, அவ்வளவுதான். ரொம்பவே சாஃப்டா டேஸ்டியான பாசிப்பருப்பு லட்டு சூப்பரா ரெடிங்க. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாசிப்பருப்புல நிறைய சத்துக்கள் இருக்கறனால உடம்புக்கும் நல்லது, சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா இது போல நீங்களும் பாசிப்பருப்பு லட்டை இதே போல ஹெல்த்தியா செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. வெள்ளை சர்க்கரையெல்லாம் சேர்க்காதனால நமக்கு ரொம்பவே ஹெல்த்தி தாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லயும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.